அதனால அந்த பாலிசி எனக்கு பிடிச்சிருக்கு. அதனால நான் டிவிக்கு ஓட்டு போடுறேன். கேளு. உங்களோட கொள்கை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். திராவிடன் ஐடியாலஜியும் சேர்ந்தது தான் ப்ரோ எங்களோட கொள்கை. இப்போ நீங்கள் திராவிட ஐடியாலஜி பேசுனாலும் உங்ககிட்ட நான் ஒரு சின்ன ஒரு கேள்வி மட்டும். திராவிடம்னா என்ன ப்ரோ? ப்ரோ இது வந்து என்டிகே இருந்து. ஏன்னா மற்ற கட்சிகள் வந்து அவங்களோட திட்டங்களோ ஐடியாலஜி சரியில்லைன்னு சொல்லுவேன். நாம் தமிழரில் பார்க்கும் பொழுது அவங்களோட கொள்கை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அவர் இப்போ அரசியலுக்கு வரணுங்கிற அவருக்கு ஒரு பர்சனலாக பார்த்தா தேவை கிடையாது. அவர் எல்லாமே செட்டில்டு தான். இருந்தாலும் வராருன்னா இவங்க ரெண்டு பேரும் தமிழகத்துடைய முக்கியமான ஒரு சேஞ்ச் மேக்கர்ஸாக தான் நான் பார்க்குறேன். விருப்பம் என்னன்னா நாம் தமிழர் கட்சி எதைக்காண்டி சொல்கிறதுனா மக்களுக்கும் மண்ணுக்கும் நிறையா கருத்துக்களை சொல்கிறாரு. ஸோ அது அவருக்கு ஒரு தடவை வாய்ப்பு கொடுக்கறது என்னுடைய ஒரு சார்பாக கேட்டுக்கிறேன். வணக்கம் ப்ரோ, சொல்லுங்கள். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அரசியல் நிலவரம் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இப்போ சீமான் மற்றும் விஜய் அரசியல் வராங்க. அவங்க அரசியலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களோட ஆதரவு யாருக்கு இருக்கும்? எங்களோட ஆள் வந்து கண்டிப்பாக சீமானுக்கு தான். ஏன்னா காலக்குள்ளே அவர் தான் நிற்கிறாரு. விஜய் என்ன தான் வந்தாலுமே அவங்க சின்ன பசங்க ஓட்டு அந்த மாதிரி அதிகமாக இருக்குது. ஆனால் சீமானுக்கு அப்பு இல்லை. எல்லாமே கொள்கை அந்த மாதிரி ஜனம் எல்லாமே கரெக்டாக போயிருக்காங்க. ஸோ சீமானுக்கு தான் கண்டிப்பாக. ஏன்னா இங்கே நிற்காதே அவர் ஜெயிச்சா இன்னும் நல்லாயிருக்கும். சீமானுடைய இப்போ அதிகமாக தற்சா போகிற விஷயத்தை பேசியிருக்காங்க. அவரோட அரசியலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? புரியலண்ணா, சீமான் அரசியலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதான் கொள்கை கோட்பாடு எல்லாமே வந்து வச்சு கூட்டணியே இல்லாமல் இருக்க ஒரே ஆள் அவர் தான் இப்போதைக்கு தமிழ்நாட்டில். காசு கொடுக்காம கூற கூட்டமோ அவருக்கு மட்டும் தான் கொடுக்குது. ஸோ அதை ஜெயிச்சு வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ணா வணக்கம்ண்ணே. இப்போது அரசியல் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உங்களுடைய ஆதரவு யாருக்குண்ணே? ஏன் தெரிஞ்சுக்கலாமா? இப்போ புதுசாக விஜய் சீமான் ஆட்சி போகிறாங்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம். இப்போ 2026 அரசியல் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ தாவேகா மற்றும் நாம் தமிழர் இப்போ உள்ள புதுசாக என்ட்ரி கொடுக்குறாங்க. உங்களோட ஆதரவு யாருக்கு இருக்கும்? எனக்கு நாம் தமிழர் கட்சி தான். ஏன் தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா மற்ற கட்சிகள் வந்து அவங்களோட திட்டங்களோ ஐடியாலஜி சரியில்லைன்னு சொல்லுவேன். நாம் தமிழரில் பார்க்கும் பொழுது அவங்களோட கொள்கை வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். எந்த கூட்டணிக்கும் போகாமல் தனித்து நிற்கிறாங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சியோட ஐடியாலஜியும் ஸ்ட்ராங்காக இருக்கும். தமிழ் தேசியம் எந்த கட்சியோடையும் கூட்டணி வச்சுக்க மாட்டாங்க. அவங்களோட திட்டங்களை பார்த்திங்கன்னா தற்சார்பு பொருளாதாரம். ஸோ நம்மளே வந்துட்டு உற்பத்தி பண்ணி கடனில்லா ஒரு ஸ்டேட்டை வந்து கிரியேட் பண்ணுறது அவங்களோட பிளான். ஸோ அதனால நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். அரசியல் ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களோட ஓட்டு யாருக்கு போட போகிறீங்க? ஸ்டாலினுக்கா? ஏமா போடுறீங்க அவருக்கு? ஓ இப்போ புதுசாக விஜயும் சீமானும் அரசியலுக்கு வராங்க. அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆமாம், இப்போ உங்கள் ஓட்டு யாருக்குமா? ஆனால் நான் என்னுடைய பார்வையில் தமிழ்நாட்டை வந்து மாற்றத்தை விரும்புகிறது மாதிரி தான் தெரியுது. இளைஞர்களாகட்டும் பெரியோர்களாகட்டும் நல்ல ஒரு அவேர்னஸ் இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். தமிழ்நாட்டில் ரொம்ப மெச்சூராக மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் இன்றைக்கி வந்து நம்மளுடைய பண்பாட்டுகளுடைய ஃபோக்கஸும் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஆகலாம், அது காலேஜ் படிக்கலாம், அல்லது என்ஜினியரிங்காக இருக்கலாம், ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். நம்மளுடைய பேசிக் ஆரிஜின் என்ன, நம்ம நேச்சர் என்ன, ஒரு ஃபுட் ஹேபிட்டாக இருக்கலாம், அல்லது நம்மளுடைய பேரண்ட்ஸ்கிட்ட எப்படி பேசுகிறது, டீச்சர்ஸ்கிட்ட எப்படி பேசுகிறது, நல்லா ஒரு பொலைட்டாக பேசுகிறது, ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது, எல்லா விஷயமே இன்றைக்கி முக்கியமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு சார் என்னுடைய பார்வையில். இவங்க ரெண்டு பேருடைய வருகை, சீமான் சாரை பொறுத்தல அவர் ஏற்கனவே வந்துட்டார், விஜய் சார் புதுசாக வந்திருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் தமிழகத்துடைய முக்கியமான ஒரு சேஞ்ச் மேக்கர்ஸாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி திராவிட கட்சிகள் இருக்குது, அவங்க ஆல்ரெடி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்கள் ஒரு சேஞ்சை விரும்புகிறது மாதிரி தான் தெரியுது ஸ்ட்ராங்காகவே. ஸோ இவங்க ரெண்டு பேருடைய வரவு தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. இப்போ அரசியல் பார்த்தீங்கன்னா இப்போ நாம் தமிழர் தாவேகா புதுசாக களத்துக்கு வராங்க. உங்களோட ஆதரவு யாருக்கு இருக்கும்? என்னோட ஆதரவு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டிவிக்கே தான் ப்ரோ. ஏன் தெரிஞ்சுக்கணும் ப்ரோ?
ஏன் ஆதரவுனா இப்போ வந்து இப்போ டிவிக்கே பொறுத்த வரைக்கும் ஐடியாலஜி இல்லைன்னு சொல்கிறாங்க. என்னதான் வந்து ஐடியாலஜி எல்லாம் கரெக்டாக வச்சுருந்தாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கணும்ல. அப்படி வந்து எந்த கட்சியுமே பேசுகிறாங்க, ஆனால் வந்து அதை சரியாக இது பண்ணுறது கிடையாது. திராவிடியன் ஐடியாலஜிஸாக இருந்தால் கூட டிவிக்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஊழலற்ற ஒரு ஆட்சியை நான் கொடுப்பேன், ₹1 கூட லஞ்சம் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால அந்த பாலிசி எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் டிவிக்கே ஓட்டு போகிறேன். இப்போ 2000 அரசியல் ஆரம்பிச்சிட்டாங்க. ம் இப்போ தேர்தலில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக சீமான் மற்றும் விஜய் வராங்க. உங்களோட அரசியல் புரிதல் எப்படின்னு சொல்ல முடியும் உங்களோட பார்வை? இல்லை, இப்போ வந்து விஜய் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம் நாங்கள். ஏன்னா அவர் வந்தால் ஏதாவது மக்களுக்கு கண்டிப்பாக செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. விஜயோட ரசிகர்கள் அப்படிங்கிறத தாண்டி அவர் வந்து அவர் இப்போ அரசியலுக்கு வரணுங்கிற அவருக்கு ஒரு பர்சனலாக பார்த்தா தேவை கிடையாது. அவர் எல்லாமே செட்டில்டு தான். இருந்தாலும் வராருன்னா நிச்சயமாக மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வராரு. ஸோ நம்புகிறோம் அவர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இப்போ நாம் தமிழர் சீமான் உள்ள வராங்க. அவங்களும் வந்து கொள்கை ரீதியாக வந்து போராடிட்டு இருக்காங்க. பக்கம் மக்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களோட கொள்கை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட அரசியலை பற்றி இல்லை, சீமானோட கொள்கைகள் அவர் முதல்ல இருந்து சொல்கிறாரு, நல்லா தான் இருக்குது. பட் அவரும் இதோடு சேர்ந்து செஞ்சால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னோட பர்சனலி அவரோட கருத்துக்களை தளபதி விஜய் அவர்களோட சேர்ந்து செயல்பட்டால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.